அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்கவிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்தலமேயுவும் மத்தேயுவும் அல்பியுவின் குமாரனாகி யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகி யூதாவும் தங்கி இருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்து இந்த சீஷரோடு கடைசியாக என்ன சொல்லிட்டு பரமேறி போனார் என்பதை நாம் பேசணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்படியாக என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு செல்லாமல் எருசலேமிலே காத்திருங்கள் அப்படிங்கிறதான ஒரு அறிவுரையை பெற்றுக்கொண்டவர்கள் எருசலேமில் காத்திருக்க துவங்குகிற பகுதியை தான் நாம் இன்றைக்கு வாசித்திருக்கிறோம். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியில் 12வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அவர்கள் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கக்கூடிய ஒலிவமலை அப்படிங்கிறதான மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப போனார்கள். அப்போது இந்த ஒலிவமலையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றிருக்க வேண்டும். அதற்கு பக்கத்தில் தான், அருகாமையில் தான் இவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்கிற காரியம் வருகிறது. இவர்கள் திரும்பி வந்து செஞ்ச வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது? 1ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதனால நீங்கள் எருசலேமை விட்டு போகாம, நீங்க எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகாம என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன செஞ்சாரு சொல்லுங்க? இயேசு கட்டளை கொடுத்தார். இயேசு கட்டளை கொடுத்தார். நாம் இங்கே வாசிக்கிறோம், இந்த சீஷர்கள் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு தருகிற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் எதில் துவங்குகிறது அப்படின்னு கேட்டால், அவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படிதலோடு அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறதில் தான் துவங்குகிறது. வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பல்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் எதுவுமே கட்டளை இல்லாத வாக்குத்தத்தம் சொல்லி கிடையாது. அன்கண்டிஷனல் ப்ராமிசஸ் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஆண்டவருடைய கட்டளை, அதை நான் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கட்டளை.
இல்லையா? கட்டளை என்ன சொல்றாரு? நீ இப்போ இருக்கிற இடத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இப்போ அவனுக்கான ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தம் 1, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? பெரிய ஜாதியாக்க போறேன். உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை நான் உயர்த்த போகிறேன். எப்படி? உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்திற்குள் பொதிந்து இருக்கக்கூடிய முதலாவது படி என்னன்னு கேட்டா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அறிவுரை அல்லது கட்டளை. ஆண்டவருடைய கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறதற்கு முதல் படி எடுத்து வச்சாதான் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் 4வது வசனத்தில் அவர் செய்கிறார். 12:4 என்ன சொல்லுது? கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாத்தீங்களா? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு சொன்னபடி. ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? செவி கொடுப்பது மாத்திரமல்லாமல் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் ஒன்றை செய்ய சொன்னால் அதை செய்வதற்கு நாம் கால தாமதம் பண்ணக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தலாம். ஆண்டவரே, இந்த மாசம் இல்லை, நான் அடுத்த மாசம் அதை செஞ்சிடுறேன். இந்த வாரம் இல்லை, நான் அடுத்த வாரம் அதை நான் பண்ணிடுறேன். இன்னைக்கு இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இது ஒரு 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 நல்ல ஒரு வாய்ப்பான சூழலாக தெரியல, நான் நாளைக்கு அதை செய்கிறேன். என்னமோ நம்ம நாட்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி நம்ம மேலே கண்ட்ரோல் இருக்கிற ஒருத்தர்கிட்டே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கான முதல் படியே, நம் வாழ்வின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கான முதல் படியே அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சொல்படி நடப்பதுதான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான முதல் படியாக இருக்கிறது. வேற ஷார்ட்கட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆபிரகாம் இதை எப்படி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குறித்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பேசும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட. இந்த வார்த்தை நீங்க கவனிங்களேன், அதை நீங்க அப்படி உங்க மனசுல நீங்க எடுத்துக்கணும்னு விரும்புறேன். எப்படி வாக்குத்தத்தத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகான வார்த்தைகளினால இந்த நிருபத்தை எழுதின பரிசுத்தவான் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, அதாவது உனக்கு இந்த இடம் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது, இந்த இடம் சுதந்திரமாக கொடுக்கப்படும் என்று சொன்னதுக்கு அப்புறம் நான் போகலைன்னா என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, அதான் முக்கியம்.
அழைக்கப்பட்ட போது அவன் கீழ்ப்படிந்தான். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் பாருங்களேன், தான் போகும் மிகப்பெரிய ரிஸ்க். வாழ்க்கையில ஒரு செட்டில்டு வாழ்க்கை முறை வாழ்ந்த மனிதர் ஆபிரகாம். அதாவது இன்றைக்கு ஒருத்தரை ஐரோப்பிய கண்டத்தில் ஒரு நாட்டில் அவர் குடியிருந்துட்டு இருக்கிறார்னு வைங்க, எல்லா வசதிகளும் இருக்கிறது. இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறார், இல்லை அமெரிக்காவில் குடியிருக்கிறார். அங்கே குடியுரிமை எல்லாம் வாங்கி அங்கே செட்டில் ஆயிட்டார். அவரை நீ ராஜஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவரு இப்ப இருக்கக்கூடிய உலகத்திலேயே நல்ல சொகுசு நிறைந்த, வளம் நிறைந்த, உயர்வான மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, செட்டில்டு வாழ்க்கை தரத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நீ நாடோடியா போகணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ யோசித்து பாருங்க. ஆபிரகாம் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி ரெடி பண்ணுறாரு. கூட இருக்கிற மக்கள்லாம் என்ன கேட்பாங்க? மிஸ்டர் ஆபிரகாம், வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் கிடையாது. எங்கே போகிறீங்க? எந்த ஊருக்கு போகிறீங்க? ஆபிரகாம் என்ன சொல்லுவார்? தெரியல. தெரியாமல்லாம் போறீங்களா? எங்க போறாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப ஊரார் என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் ஒரு அறிவில்லாத மனுஷன், விவரம் இல்லாத மனுஷன், நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை விட்டுட்டு எங்க போறாரு? யாரோ தேவன்னு சொன்னாங்களாம், அவர் சொன்னார்ன்ட்டு இவரும் என்ன செய்யறாரு? போறாரு. விசுவாசத்தோட தான் போகிற இடம் இன்னது என்று அறியாமல் இருந்தும் புறப்பட்டு போனான். அதாவது ஆண்டவர் உங்களை ஒரு காரியம் செய்ய சொல்லி அந்த காரியத்தை குறித்த முழுமையான விவரமும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிற உறுதியும் நிச்சயமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்கை நீங்கள் தாராளம் எடுக்கலாம். ஏன்னா அதில் தேவன் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தில் முழுமையாக எதை பார்க்குறீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்வை தேவன் எப்படி நடத்தினார். ராஜாக்களுக்கு மத்தியில் பல ராஜ்யங்களை அவர் கடந்து போனார். அவர்கள் மத்தியில எல்லாம் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பும் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் அவருக்கு இருந்தது என்பதை நாம என்ன செய்ய முடியுது? பார்க்கும். கர்த்தரே சில அரசர்களோடு இடைப்பட்டார். கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். அவன் மேல கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனை சுற்றி இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவனை மேன்மையா வச்சார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க உங்களுடைய அனுதின வாழ்வில் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்கிறேன் என்கிற நிச்சயம் உடையவர்களா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்முடைய சீசரை பார்த்து, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இயேசு தனக்கும்
பிதாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பேசுறாரு. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, என் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே அவருடைய அன்புல நான் என்ன செய்யறேன், நிலைத்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு, கீழ்ப்படிதல் நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளமா இருக்கிறது. தேவனில் அன்பு கூறுதலின் அடையாளம் அதை தான் இங்க சொல்றாங்க. கீழே பாருங்க, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ முதல் விஷயம், இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தவர்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் மேல் வீட்டில் ஏறினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க கூடி வரும்படி ஒரு இடத்த என்ன செஞ்சாங்க, சூஸ் பண்ணாங்க. அநேகர் இந்த மேல் வீடு அப்படிங்கிறது இயேசு தன்னுடைய கடைசி பஸ்காவை ஆசரித்த அந்த மேல் வீட்டறையா இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது உறுதியாக அதுதானாங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா இந்த பகுதியில் அப்படி எந்த வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு என்ன செய்யலை, இல்லை. சாதாரணமாக மேல் வீட்டில் அவங்க என்ன செஞ்சாங்க, ஏறினாங்க. ஒரு சிலர் யோவான் மார்க்கு அவனுடைய வீடாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு லூக்கா எந்த இடம்லாம் என்ன செய்யலை, நமக்கு சொல்லலை. அதனால 120 பேர் கூடி வர மாதிரி ஒரு பெரிய விசாலமான ஒரு அறை, வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய 120 பேர் விசாலமாக உட்கார மாதிரி ஒரு பெரிய அறையில் அவங்க என்ன செய்கிறாங்க, கூடி வராங்க. சரி, இப்போ இங்கே யாரெல்லாம் கூடி வந்தாங்க, 2 குழு இதில் சொல்லப்பட்டிருக்கு. 13வது வசனத்தில் முதல் குழு யாருன்னா சீஷர்களுடைய பெயரை சொல்லியிருக்கிறாங்க. யாரு? சீஷர்கள். இதில் யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற 11 சீஷர்களுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் யூதாஸ் காரியத்தை இல்லை, ஏன் இல்லைங்கிறது அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த 11 பேர் இருந்தார்கள். இந்த 11 பேர் யார்? அவர்களுக்கு பெயர் சீஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 11 பேர் எதற்காக இயேசு தெரிந்து கொண்டார்? மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மலை மேலே ஏறுறாரு. தமக்கு பிரியமானவர்கள், தமக்கு விருப்பமானவர்கள், அவர்கள் என்ன செய்யறாராம், தம்மிடத்தில் அவரிடத்தில் அழைக்கிறார். தமக்கு சித்தமானவர்களை அழைக்கிறார். இது முதல் பகுதி. அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இந்த சித்தமானவர்கள் யாரையெல்லாம் இவர் அழைத்தாரோ அழைத்தவர்கள் யார்கிட்ட வந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டாங்க. சரி, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அதாவது அவர் அழைத்த, சித்தமாய் அழைத்து வரவழைக்கப்பட்டவர்களில் 12 பேரை என்ன செஞ்சாரா, தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இதுதான் முக்கியமான விஷயம். எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன? முதல்ல சொல்றாரு, அவர் கூட இருக்கணும். சீஷன் யார்? சீஷன் யார்? இயேசுவோடு இருக்கிறவன். அவர் கூட இருக்கணும், பிரசங்கம் பண்ணும்படியாக. அப்புறம் பிரசங்கம் பண்ணும்படியா தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை
குணமாக்கி வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாயும் அவர்களை ஏற்படுத்தினார். அதாவது ரெண்டு விஷயம். ஒன்னு, அவங்க கூட இருக்கணும். ரெண்டாவது, அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாய் புறப்பட்டு போய் அவரை பற்றி மகிமைப்படுத்த வேண்டும். புறப்பட்டு போய் அவர் சொல்ற வேலையை அவங்க செய்யணும். இதற்கு தான் சீஷர்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ இந்த சீஷர்களோடு ஆண்டவர் 3.5 ஆண்டு காலம் இருந்தார். இந்த சீஷருக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பயிற்சி என்னன்னு சொன்னா, சொல்லுவாங்க பாருங்க, ஆன் ஃபீல்டு ட்ரைனிங் அப்படின்ட்டு. அதை தான் ஆண்டவர் கொடுக்காரு. 3.5 ஆண்டு கால பயிற்சி. அவரோடு கூட இருந்து அவர் செய்கிறதை பார்த்து இவர்களும் பயிற்சி பெற்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்முடைய சீஷரோடு கொஞ்சம் தனித்து பேசிட்டு இருந்தார். பேசி முடிச்சுட்டு இந்த சீஷருக்காக ஒரு ஜெபம் பண்ணார். அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 17 இந்த சீஷர்களை பற்றி அவர் என்ன சொல்றார்? ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து இப்ப யார்கிட்ட பேசுறா? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல பேசுறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல பேசும்போது சொல்றாரு, நீர் உலகத்துல தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நல்லா கவனிங்க. இயேசுவுடைய சீஷர்கள் யார் அப்படின்னா, தேவன் தெரிந்தெடுத்து இயேசுவுக்கு கொடுத்த மனிதர்கள். என்ன ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. சீஷர்கள் யாரா சொல்லுங்க? கடவுளே தெரிந்தெடுத்து இயேசுவுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட மனிதர்கள். அப்புறம் சொல்றாரு, அவர்கள் ஏற்கனவே உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு நீர் தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். என்ன வார்த்தை பாருங்களேன். சீஷன் யார்? தேவன் தெரிந்தெடுத்து ஆண்டவரால் ஹேண்ட் பிக் பண்ணப்பட்ட நபர். அவர் தேவனுடையவர். அப்புறம் சொல்லி இருக்கு, அவர்களை நீர் எனக்கு தந்தீர். இந்த இடத்துல பிதா தந்தவர்கள் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தி சொல்றாரு. அடுத்த வசனத்திலையும் பாருங்களேன். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இந்த சீஷர்கள் பிதா தந்த பரிசுகள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இயேசு அறிந்தது மாத்திரமல்ல, சீஷர்களும் அதை அறிந்து கொண்டார்களாம். 8வது வசனத்தை பாருங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை, நீர் எனக்கு கொடுத்த, அதாவது முதல்ல நீர் எனக்கு கொடுத்த சீஷர்கள். இப்ப சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று எப்படிங்க சொல்லுங்க? அறகுறையா கிடையாது, நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். சீஷர்கள் நீர் எனக்கு கொடுத்தவர்கள். உம்முடைய வார்த்தை அவர்கள் நம்புகிறார்கள், என்னை விசுவாசிக்கிறார்கள். 12வது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க.
நான் அவர்களுடனே கூட ஆ, உலகத்தில் இருக்கையில் நான் அவங்க கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய அவர்களை நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். காத்துக்கொண்டேன். என்ன வார்த்தை பாருங்க. நான் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு நீர் தந்தவர்களை எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு காத்துக்கொண்டு வந்தேன். நீங்க வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்துல ஆண்டவர் நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கெட்டு போகவில்லை. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது உண்மையானால் நீங்கள் கெட்டு போவதில்லை. உங்களில் ஒருவரும் கெட்டு போவதில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அவங்க கெட்டு போக மாட்டாங்க. இப்போ அந்த சீஷர்கள் தான் இப்போ என்ன செய்ய போகிறாங்க? மேல் வீட்டறையில் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்க போகிறார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டமும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் யாரு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அங்கே இவர்கள் எல்லாரும், மீனிங் 13வது வசனத்தில் சொல்லப்பட்ட 11 பேர், இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியா. ஒரு சில அந்த ஸ்திரீகள் அப்படின்னு சொல்றது இந்த சீஷருடைய மனைவிமாரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நிறைய சீஷர்கள் பெண்களும் என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பெண்களுடைய கூட்டமா இது இருந்திருக்கலாம். அதோடு கூட இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு. ஓகே, இது இரண்டாவது கூட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசுவினுடைய குடும்பம், இயேசுவின் குடும்ப உறுப்பினர்கள். யாரு? மரியாள். யோசேப்பினுடைய பெயர் இல்லை, ஒருவேளை அவர் இறந்து போயிருக்கலாம். ஆனா மரியாளும் இயேசுவினுடைய மரியாள் வயிற்று பிள்ளைகள். மரியாளும் மரியாளுடைய பிள்ளைகளும், அதாவது இயேசுவின் சகோதரர், இயேசுவுக்கு அடுத்து மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள். இவர்களும் சீஷரோடு இணைந்து என்ன செஞ்சாங்க? இயேசுவின் கட்டளையை நிறைவேற்ற காத்திருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களிலே இயேசுவின் சகோதரர்கள் அவரை நம்பல. உங்களுக்கு தெரியுமா யார் நம்பல? அவர் ஊழியத்துக்கு போறாரு, அவர் ஊழியம் செய்யறாரு. ஆனா யாருக்கே நம்பிக்கை இல்லை. கூட பிறந்தவங்களுக்கே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். இதுதான் சிச்சுவேஷன். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இயேசுவை கொண்டு போடணும்னு நினைக்காங்க. அதனால இயேசு எங்க போகல? யூதேயாவுக்கு போகல, கலிலேயாவில் இருக்கிறார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமா இருந்தது. இப்ப அந்த நேரம் கூடார பண்டிகை வருது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை. இப்போ இயேசுடைய சகோதரர் பேசுறாங்க. இயேசுடைய சகோதரர் என்ன சொல்றாங்க? நீர் செய்கிற கிரியைகளை. எப்ப நீ இந்த வித்தை காட்டுற பத்தியா, வித்தைகள், இத உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி. யாரு பார்க்கணும்?
சீஷர்கள் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு இங்க இருந்து எங்க போகணும்? யூதேயாவுக்கு போ. யூதேயாவுக்கு போகணும். பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும், ஏன்னா பிரபலமா இருக்கணும்னு நினைக்கிற எந்த மனுஷனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் அந்தரங்கத்துல ஒண்ணும் செய்ய மாட்டான். நீர் நீ இப்படிப்பட்டவைகளை இப்படிப்பட்டத செஞ்சா உலகத்துக்கு உன்னை வெளிப்படுத்தும். என்ன சொல்ல வராங்க? யூதேயாவில் இப்போ நிறைய ஆட்கள் வருவாங்க, பெரிய கூட்டம் கூடும். அதனால் உன் வித்தைகள்லாம் அங்கே போய் என்ன செய், காட்டு. காட்டினா நிறைய பேர் உனக்கு பின்னால் என்ன செய்வாங்க, வருவாங்க. அதுதான் அவங்க என்ன செய்கிறாங்க. ஏன்னா பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் இப்படி தான் இருப்பான். அப்போ நீ வந்து பிரபலமாகணும்னா இதான்ப்பா வழி. நீ இங்கே இருக்காத, நீங்க போயிரு, யூதேயாவுக்கு போயிரு. அப்போ இது என்னது? இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சர்காஸ்டிக் பரியாசம் இல்லையா? அதைத்தான் அங்கே செய்கிறாங்க. அடுத்த வசனத்தில் பாருங்க என்ன சொல்கிறாங்க. அவருடைய சகோதரரும், இதுதான் விஷயம். எதுக்காக அதை சொன்னாங்கன்னா, ஏதோ இயேசுநாதர் வந்து அவர் எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிடணுங்கிறதுக்காக அவங்க சொல்லல. எதுக்காக சொன்னாங்கன்னா, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். யாரையும் விசுவாசிக்கல, சகோதரர்கள் விசுவாசிக்கல. இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, சரி, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. இப்ப என்ன சொல்றாருன்னா, சகோதரர்கள் தான் நீங்கள் உலகத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. நீங்க உலகத்துக்குரியவர்களா இருக்கிறதுனால உங்க வேலை எப்பவும் ரெடியா இருக்கு. நான் உலகத்துக்குரியவன் அல்ல, என் வேலை எப்போ ஆயத்தமா இருக்கிறது என்று சொல்லி எனக்கு டைரக்ஷன் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வேலைக்காக நான் என்ன செய்றேன், காத்திருக்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், நீங்க போங்க, என் வேலை இன்னும் வராத, என் வேலை வராதபடினா நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். நான் இப்ப போகல, வேலை வரும்போது போவேன், ஆனா இப்போ நான் என்ன செய்யல, போகவில்லை. வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட பொழுது சாத்தான், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும் சொன்னா பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் சில நேரம் உலகம் நமக்கு சஜஷன் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? இதுதான் சரியான டைம், அடி தூள் கிளப்பு அப்படின்ட்டு. உலகம் கொடுக்கிற டைம் நீ கேட்கக்கூடாது. ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிற நேரத்தில் தான் நீ என்ன செய்யணும், வேலை செய்யணும். சரி, இங்கே மட்டும்தான் இயேசுடைய சகோதரர் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா, இன்னொரு பகுதியில் இயேசுவின் தாயாரே இயேசு மேலே சந்தேகப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அதாவது இயேசுவின் தாயாரே இயேசுனுடைய நலனுக்காக படபடப்போடு பதற்றத்தோடு இயேசுவை தேடி வந்த ஒரு சூழல் இருக்கு. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த மார்க்கு 3ஆம் அதிகாரம் நீங்கள் முழுசும் வீட்டில் போய் வாசிங்க. அங்கே தான் இயேசுவுக்கு எதிர்ப்புக்கள் அதிகமாகுது, பயங்கரமாக எதிர்ப்புக்கள் வருது. அதில் பலரும் அவரை எதிர்க்கிற காரியம்லாம் சொல்லிட்டு வராங்க. அதில் 21வது வசனத்தை பாருங்க. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி, இனத்தார் இந்த இடத்துல சொல்றது ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவருடைய சொந்தக்காரங்க, அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் அப்படின்னா என்னங்க? மதிமயக்கம்னா என்னது?
லூஸ் ஆயிட்டார். அதை டீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க. மென்டலி என்ன ஆயிடுச்சு? ஒரு மென்டல் டிஸார்டர். அதைத்தான் ரொம்ப நாசூகா சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு இந்த நிலைமை பார்த்தீங்களா? அதனால தான் அவர் சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா விட்டாப்பா வைப்பாங்க. இயேசுவையே என்ன நினைக்கான்? ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஜீசஸ்க்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம அவரை போய் என்ன செய்யணும்? பிடிச்சு கொண்டு வந்து அவரை காப்பாற்ற. நல்ல எண்ணம் தான். அதாவது அவரை வேற ஒரு கூட்டம் கொலை செய்யணும்னு நினைக்கி, ஆனா இது கொலை செய்யணும்னு நினைக்கல. ஜீசஸ்க்கு ஏதோ ப்ராப்ளம். 30 வருஷம் நல்லா தான் இருந்தான், நல்லா தச்சு வேலையெல்லாம் செஞ்சு நல்லா குடும்பத்துக்கு பாடுபட்டு எவ்வளோ நல்லா இருந்தான். இப்போ கொஞ்ச நாளாக தானே ஐயா இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்கிறாங்க, எங்கெங்கேயோ போகிறான்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ நடக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ இவனுக்கு ஒன்றும் என்னமோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அவனை போய் என்ன செய்யணும்? பிடிச்சு கொண்டு வந்து காப்பாற்றிடணும். அது அவங்களுக்கு தன்னுடைய சொந்த ரத்தம். அப்போ என்ன செஞ்சிடக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. அதுலேயே நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா 31வது வசனத்திலிருந்து 35 வரைக்கும், அப்பொழுது அவருடைய சகோதரர், கால சூழலில் தான் இயேசுடைய சகோதரரும் சில நபர்களுக்கு, குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கர்கள் போன்றவர்களுக்கு, இயேசுவின் தாயார் நித்திய கன்னிகை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நித்திய கன்னிகை, இயேசுவின் தாயாருக்கு, இயேசுவுக்கு அடுத்து வேற பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் 4வது நூற்றாண்டில் ஜெரோம் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் இந்த ஒரு தியரியை கொண்டு வந்தவர். அதுக்கு முன்னாலெல்லாம் அந்த தியரி கிடையாது. ஜெரோம் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சகோதரர்னு சொல்கிறதெல்லாம் இயேசு கூட பிறந்தவங்க கிடையாது, மரியாள் வயிற்று பிள்ளைகள் கிடையாது, கசின் பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை 4வது நூற்றாண்டில் தான் கொண்டு. ஆனால் பைபிள் இங்கே தெளிவாகவே சகோதரர், அதாவது தாயும் சகோதரம்னா என்ன அர்த்தம்? தாயும் சித்தி மகன் பெரியம்மா மகன் சொல்லியிருக்க வேண்டியதானே. அந்த லைன் ஆஃப் ரீசனிங்கே எதையோ எடுத்து கட்டி உள்ளே கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அது அவங்க பிரச்சனை, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு இயேசுவின் தாய் மதிக்கிறோம். இயேசுவின் தாய் பாக்கியம் பெற்ற ஒரு சகோதரி, நமக்கு ஒரு முன்மாதிரி. ஆனால் ஆராதனைக்குரிய தேவ மாதா கிடையாது, அவங்க ஆராதனைக்குரியவங்க கிடையாது. அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த வரிசையில் விசுவாச வீராங்கனைகள் அவங்களும் ஒருத்தர். மேகம் போன்ற திரளான சாட்சிகளில் அவங்களும் ஒரு சாட்சி, அவ்வளவுதான். அவர்கள் தேவனுடைய இடத்தை எடுக்க முடியாது. சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடும். இப்போ இயேசுடைய சகோதரரும் தாயாரும் வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்துல என்ன செஞ்சாங்க? ஆள் அனுப்புனாங்க. எதுக்கு? அம்மாவுக்கு நம்ம பிள்ளை சரியா இருக்கானா அப்படின்னு தெரியணும். சகோதரருக்கு நம்ம சகோதரன் நல்லா இருக்கானா? யாரும் என்னென்னமோ சொல்றாங்களே, வேற வேற விதமா நம்ம கேள்விப்படுறோமே, இப்போ நல்லா தான் இருக்கானா அப்படிங்கிற ஒரு பதட்டம், மனதுக்குள்ள ஒரு ஐயம், நம்ம பிள்ளைக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த தாய்க்கு, நம்ம சகோதரனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை சகோதரர்களுக்கு எண்ணங்கள். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள், சுத்தி இருந்த மக்கள் அவரை நோக்கி, அவரை பார்த்து, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய தாயார் உம்முடைய சகோதரரும் உம்முடைய சகோதரர் வெளியே நின்று, எங்க நிக்காங்க? வெளியே நின்று உம்மை தேடுகிறாங்க அப்படிங்கிறாங்க.
இயேசு என்ன சொன்னாரு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அப்படியா, எங்க அம்மா வந்திருக்காங்களா, என் தம்பிமார் வந்திருக்காங்களா, உடனே வர சொல்லுங்க. அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என் தாயார் யார், எனக்கு தாய் யார், என் சகோதரர் யார், எனக்கு சகோதரர் யார் சொல்லிட்டு தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, எப்படிங்க சுத்தி உட்கார்ந்துருக்கோம், அப்படியே சுத்தி பார்த்துட்டு, இதோ என் தாயும் இதுதான் என் தாய், என் சகோதரரும் இவர்களே, இதுதான் என் சகோதரர்கள். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், அவன் தான் எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி, அவங்க தான் எனக்கு சகோதரி, எனக்கு தாயுமாய் அவள் தான் எனக்கு தாயா இருக்க முடியும். அப்ப இயேசு இதனால தன் சகோதரரையும் தன் தாயையும் அவமதித்தார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை. அவர் ஆரம்பத்தில் 12 வயசுல அவங்க அம்மா அப்பாட்ட பேசும்போதே அவங்களுக்கு புரியல. இப்போ எப்படி புரிய போகுது இல்லையா? அதான் பிரச்சனை. இயேசுனுடைய தாய்க்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குமா? வர முடியுமா? பைபிள் சொல்லியிருக்கு, ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை போல பெரிய ஆள் ஒருத்தனும் கிடையாது. ஆனால் அந்த யோவான் ஸ்நானகனே வருகிறவர் நீர்தானா, இனி வருகிற வேறு ஒருவருக்காக காத்திருக்கணுமான்னு கேட்டான். இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். சந்தேகம் யாருக்கும் எப்பவும் வரலாம். நல்ல விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கே சில நேரங்களில் சந்தேகங்கள் வரும். ஆனால் சந்தேகத்தை நம்பக்கூடாது, அவருடைய வார்த்தையை நம்பணும். அதனால தான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதும்போது சொல்லுவார், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்த பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும் அளவுக்கு உங்களுக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்க, காத்திருங்க, அதை அவர் செய்வார். சரி, இப்போ நம்ம பகுதியை பார்த்துருக்கோம். கீழ்ப்படிந்தார்கள் 2 கூட்டம். இங்கே 3 குரூப் சொல்லியிருக்கு, நம்ம 2 குரூப் தான் சொன்னோம். சீஷர்கள், ஸ்திரீகளை பற்றி நம்ம பேசலை, இயேசுடைய குடும்பம். அப்போ இது ஏன் இந்த 2 குரூப்பாக நான் சொன்னேன்னா, ஒன்று அவர் கூட இருந்தவங்க, இன்னொன்று இவர்களை விட அதிகமாக இருந்தவங்க, ஆனால் இயேசுவை முழுமையாக நம்பாத நிலைமையில் இருந்த சகோதரர்கள் இருந்தாங்க. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, மாறினார்கள். அப்படிங்கிறத காண்பிக்கணுக்காக அதை சொன்னேன். கடைசி பகுதி நம்ம அதை சொல்லி நிறைவு செய்யலாம். அதன் பின் பகுதியில் சொல்லியிருக்கு, ஒருமனப்பட்டு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஒன் அக்கார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் 12 முறை அந்த ஒருமனப்பட்டு அப்படிங்கிறதான வார்த்தை வருகிறது. இந்த ஒருமனப்பட்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், தீவிரமாக ஒரு சேர தீவிரமாக புறப்படுறது அப்படிங்கிறதுக்கு ஒருமனப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய ஆர்கெஸ்ட்ராவில் நூற்றுக்கணக்கான இசை வாத்தியங்கள் இருக்கு. ஆனால் அந்த இசை வாத்தியங்கள் அனைத்தும் ஒரே டியூனில் எல்லாம் என்ன ஆகுது, சிங்க்ரனைஸ் ஆகுது, இசைந்து போகுது. 100 பேர் வயலின் வாசிக்கிறாங்க, ஆனால் 100 பேரும் ஒரே நோட்டில். இங்கே ஒரு மனம் அப்படின்னு சொல்ற என்னன்னா, எல்லாமே ஒரே இசையோடு.
அவங்க ஒருமனப்பட்டு, இந்த ஒருமனத்தை பற்றி நம்ம அடுத்து நம்ம பேசுவோம். அதனால் நான் இன்னைக்கு எங்கள் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஒருமனம் தான் பிதாவின் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிறதற்கு அவர்களுக்கு உதவி. தேவனுடைய கட்டளை இருந்துச்சு, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு ஒருமனப்பட்டாங்கன்னா, நம்ம எல்லாரும் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக ஒருமனப்பட்டாங்க. எங்க ஒருமனம் வரும்னு சொன்னா, இயேசுவை நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நான் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற இடத்துல என்ன வந்துடும்? ஒருமனம் வந்துடும். அதைத்தாங்க சொல்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? ஜெபத்திலும் வேண்டுதல் செய்யவும் தரித்திருந்தார்கள். நான் சொன்னேன் பார்த்துங்க, புதிய ஏற்பாட்டில் 12 முறை வருதுன்னு சொல்லி. அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் மெஜாரிட்டி வருது. இது போக ஒரே ஒரு இடத்துல வருது. எங்கன்னா ரோமர் 15ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி. நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யணுமா? ஒருமனப்படணும், ஒரே வாயினால் தேவனை மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க, ஒருமனப்படணும், ஒரே வாயினால் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் என்னங்க ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே. எதுபடி? இந்த ஒருமனத்திற்கான மாதிரி யாருங்க? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருமனப்பட்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் உள்ள பகுதியில் இயேசு கிறிஸ்து இந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறத குறித்து, ஒருமனப்பட்டு இருக்கிறத பற்றி என்ன சொல்றார் பாருங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர். எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்க. 2 பேரு தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறிச்சாலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு சொன்னா? சொல்லுங்க, யாரு சொன்னா? இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? உங்கள 2 பேர். குடும்பத்தில் எத்தனை 2 பேருக்கு மேல இருக்கீங்களா? நீங்க 2-3 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு தேவனிடத்துல வேண்டுவீங்கன்னு சொன்னா அது பிதாவின் சமூகத்தில் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஏனெனில் 2 பேராவது. எத்தனைங்க? 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நான் சொல்றேன், ஒருமனப்பட்ட இடத்துல ஒருமனப்பட்டு தேவனுடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, வேண்டுதலில் தரித்திருக்கிற அந்த வேண்டுதலுக்கு அவர் மெய்யாய் பதிலளிக்காமல் போவதே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருகிறார்கள். அதாவது நம்ம அடுத்த வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்ப்போம். என்னது பார்ப்போம்னா, இந்த 12 பேரில் மிஸ் ஆன ஒருத்தர்,
அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு டெசிஷன் எடுக்கணும், தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல தீர்மானம் பண்ணணும். தீர்மானத்துக்கான சில அடிப்படையான விஷயங்கள் என்ன இருக்கணும்னு கேட்டால் ஒரு 3 விஷயம் இவங்க அதை பண்ணாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். முதல்ல அவங்க கீழ்ப்படிந்தார்கள். என்ன செஞ்சாங்க? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த தீர்மானம் எடுத்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற விதமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். 2வதா அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். நிறைய நேரம் என் குடும்பத்தில் தீர்மானங்களில் தகராறு வருது. என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை, ஒரு மனம். 3வதா ஜெபம் பண்ணாங்க. கீழ்ப்படிதல், ஒரு மனம், ஜெபம். உங்கள் தீர்மானம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு கற்பித்திருக்கிற காரியத்தில் அவருக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? வாழ்க்கையில் ஏதேனும் கடினமான சூழல்கள் நிமித்தம் இப்போ ஆண்டவரை சந்தேகப்பட்டுருக்கிறீங்களா? உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதபடிக்கு உங்கள் மனசை பிரித்து வச்சிருக்கிற பிரிவினைக்கு நேராக நடத்துகிற சூழல் எது? அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே தான் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அங்கே தான் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய முடியும். நம்மை நாமே அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய அப்பா வாழ்வில் உமக்கு கீழ்ப்படுகிற கிருபைகளை தாரும். இது வரைக்கும் நான் ஏதாவது காரியத்தில் கீழ்ப்படியாமல் அதை தள்ளி கொண்டு போகிறேன்னு சொன்னால் அதை எனக்கு இன்றைக்கு காண்பித்தரலும். அந்த காரியத்தில் நான் இப்பொழுதே உமக்கு ஒப்புரவாக உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யும். என் சந்தேகத்தை மாற்றும். உன் மேலே இன்னும் அதிக விசுவாசம் வைக்க எனக்கு உதவி செய்யும். ஒரு மனதோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிற கிருபைகளை எனக்கு தாரும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு மனதோடு மகத்துவமான தேவ வல்லமையை கண்டாதி திருச்சபை போல நாங்களும் உம்முடைய மகத்துவங்களை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் உதவியும் தந்தருளும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.